ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன போட்டி? என்ன சேலஞ்சுனாக்கா என்ன சேலஞ்ச் பாருங்க. இங்கெல்லாம் சாப்பிட்டு யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த 500 ரூபாய். யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம்னு பார்க்கலாம். என்னென்ன இருக்குன்னு சொல்ல பாருங்க. லெக் பீஸ், முட்டை, சிக்கன் வறுவல், சாப்பாடு, சிக்கன் குழம்பு, சாப்பாடு. யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம்னு பார்க்கலாம். வாங்க, நீங்களும் சாப்பிடலாம். வாங்க, நீங்க எல்லாருமே வாங்க சாப்பிடலாம். நம்பர்கள் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். ஓகேவா? ஓகே. யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம்னு பார்க்கலாம். சாப்பாடு கொஞ்சம் சூடாக தான் இருக்கு. நல்லா இருக்கு. குழம்பு நல்லா இருக்கு. கொஞ்சம் சொல்லாத. லெக் பீஸ் அருமையா இருக்கு. நம்ம லெக் பீஸ் கடைசியா சாப்பிடணும். நான் முன்னாடியே கத்திட்டேன். சூப்பரா இருக்கும். சிக்கன் பீஸ் நல்லா சாப்பிட்டா வந்துருக்கு. உடனே பாவக்காய்க்கு பாருங்க. இது நல்லா போகுது. இது நல்லா போக இருக்கும். பார்த்துப்பா செஞ்சிருக்கு. சாப்பிடனா சரி, பேச முடியல. அப்புறமா பேசுறோம். போட்டு ஓட்டிதான் முக்கியம். வெயிங்க ஏமாத்தக்கூடாது. ஒண்ணு ஏமாத்த முடியுமா? முட்டை இப்படி பிச்சு இப்படி வச்சு சாப்பிடணும். முட்டை சாப்பிட்டாக்கா சோறு பண்ணாலும் போகாது. அதனால நான் கடைசியாக சாப்பிடுவேன். இவரு முட்டைனா அழுது சூப்பரா இருக்கு. நாங்களும் கட்டிப்போம். யாரு போடுறீங்கன்னு பார்க்கலாம். போனதுதான் எடுத்துக்க. இந்த தடவை வர மாட்டேன். இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்குதுல்ல. இன்னைக்கு செலவுக்கு நான் சுத்த போகும். சுத்தமா எண்ணெய் கூட்டிட்டு போங்க. கம்மியா இருக்கலாம். கோட்டில ஜெவி கம்மியா இருக்கலாம். 10 பேர் தெரிஞ்சா அதுக்கு நான் போட்டு ஜெவி கம்மியா அந்த 500 ரூபாய் உண்டியே கொடுத்துடலாம். கூட்டிட்டு போனாக்கா அந்த 500 ரூபாய் செலவு எடுத்துக்குவாங்க. அதுக்கு கூட்டிட்டு போங்க. கொண்டாட்டிய எங்க போனா கூட்டிட்டு போங்க. அதான் நல்ல கணவனுக்கு அடையாளம். கோழி ஜெயிச்சுன்னா 500 ரூபாய் எடுத்துட்டு 2 பேர் போயிருப்பான். இதை என்ன போவேண்டாம். நான் வீட்டிலே இருந்துக்கிறேன். ஆமா, நான் அந்த 500 வச்சு நான் ஒரு கணக்கு போட்டுக்கிறேன். முட்டைக்கு குழம்பு ஊற்றி சாப்பிடணும். ஆமா, இன்னும் சாதாரணமா சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சாப்பிட்டியா? ஐயோ, சாப்பாடு முடிச்சுட்டாங்க. இப்படி முட்டை குழம்பு ஊற்றி
இப்படி வச்சு சாப்பிடணும். அப்படியே பிடிக்கும். அன்னைக்கு எதுவும் சாப்பிடுங்க. நானும் சாப்பிட முடிச்சேன். தொண்டை விதிக்கும். இன்னது லெக் பீஸ் நிறைய கண்ணா இருக்குது. எதுவும் சாப்பிடுவீங்க? எடுத்துட்டேன். லெக் பீஸ் எடுத்துட்டேன். அதெல்லாம் காலி இருக்கு. சாப்பிடணும். வெங்காயம் எனக்கு சில்லிக்கு ஆணி பிடிச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு எல்லாமே. கண்ணு வைக்கிறாரு. கண்ணு வைக்கிறாரு. பையா பாக்கத்திக்கும் போதுதான் ரவு தாங்கன்னா திங்கிச்சுக்கே இருக்குல்ல. ஆட்டுக்கிட்டு தெரியல. தண்ணி குடிங்க. நல்லா வெந்து போச்சு. லெக் பீஸ் சூப்பரா. ஐயோ குடிச்சா சாப்பிட முடியாது. தண்ணியே தான் சாப்பிடுவேன். ஆனி வேணாமா? வேணா இங்க இருந்து எங்க முட்டை எடுத்துச்சு. எனக்கு எவ்வளவு பறந்து இருந்து நான் எடுத்து சாப்பிடுறேன். இது போய் எடுத்து சாப்பிடலாம். நான் அங்கே தந்துக்கிறேன். நான் முடிச்சிட்டேன். எறும்பு தான் இருக்கு. எறும்பு தான் கடிக்க முடியல. தண்ணி குடி தண்ணி குடி. தண்ணி குடி தண்ணி குடியா ஆக்கி போகுது. தண்ணி குடி. அதுக்கு இருக்கிறது இல்ல. சீக்கிரம் முழுங்க முழுங்குங்கிறேன். ஐயோ என்ன முடிஞ்சது சரியா திங்கவே இல்லை. சாப்பிட்டா எறும்பு இருக்கு. இங்க பாருங்க நீங்க எங்க பாருங்க. இங்க என் இறை எவ்வளவு நீட்டா இருக்குது. இங்க பாருங்க. கண்ணத்துல கூட பிடிச்சது எனக்கு பெரிய லெக் பீஸ் வச்சுட்டாரு. நிறைய போட்டா கண்டிப்பா விட்டுதான்.
குடுக்கணும். ம். மூஞ்சி வாயெல்லாம் அடிச்சுட்டு சாப்பிடணும். நல்லா இருக்கும். இன்னும் உண்டாது. போ. சின்ன பையனை போய் சிரிக்கலாம். என் பெரிய பையன் தான் சிரிச்சிருப்பான். அவன் சிரிச்சுட்டு போயிட்டான். அடிச்சுக்க போகுது. நான் வல்லைனாலும் பரவாயில்ல, இதை வச்சுருங்க. வேணும்னா லேட் பண்றீங்க. எனக்கு வந்து விட்டு கொடுத்துருங்க. நான் காய் வெட்டிட்டா. நீங்க வெட்டிட்டியா? அப்ப ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்க யாரு வின்னர்? அதானே ரெண்டு பேருமே காய் வெட்டிட்டோம். ஒத்துக்கா? அப்ப உங்களுக்கு ரெண்டு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. மெசேஜ் அனுப்புங்க யாரு ஜெயிச்சாங்க. அப்ப வந்து இந்த 500 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துருவோம். யார் ஜெயிச்சாரு, யார் நான் ஜெயிச்சிருந்து இவங்க ஜெயிச்சாரு சொன்னீங்கன்னா இவங்க 500 ரூபாய் கொடுத்துருவேன். நான் ஜெயிச்சிருக்கேன். ஆமா அப்படியே வச்சிருப்பேன். பார்க்கலாம். யார் ஜெயிச்சாலும் வின்னர்னு நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்லிதான் இவர் எனக்கு பணம் கொடுப்பாரு. எனக்கு இல்ல, சாரி. இவருக்கு எனக்கு பணம் கொடுப்பாங்க. நீங்க சொல்ற வச்சுதான் யாருக்கு பணம் போகுது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.